பாஸ்தா செஞ்சேங்க்கா வீட்ல. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லு. நேத்து வாங்கின கடையில செஞ்சாடி. புது கடாயி எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு. இதுல அடி பிடிக்காம வரும். எண்ணெயே ஊத்த தேவையில்ல அப்படி இப்படின்னு சொல்லி நிந்தியே. அதுலதான் செஞ்சியா? ஆமா ஆமா, அதுல தான் செஞ்சேன். பாருங்க எவ்வளவு பளபளன்னு இருக்குது பாருங்க. கொஞ்சமாச்சு கொஞ்சம் கருப்பா அடிப்பிச்ச மாதிரி ஆனா இருக்கா பாருங்க. ஐயோ, முன்ன பின்ன நாங்க இதெல்லாம் செஞ்சதே கிடையாது. இப்பதான் நீ புதுசா செஞ்சு எடுத்துன்னு வந்துக்கிற. இதை விட நல்லா பல செய்ய வேண்டி நானு. நீங்க நல்லாதான் சமையல்லாம் செய்வீங்க, யாரும் இல்லைன்னு சொல்லி சொன்னா. நான் தான் எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன் பாருக்கா, நல்லா செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் எப்பயோ ஒரு முறை செய்வேன், அது நல்லா இல்லாத செய்வேன்னு சொல்லி சொல்லுவீங்க. அதனாலதான் நல்லா செஞ்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கன்னு எடுத்துன்னு வந்து கொடுத்தா என்னக்கா இருந்த கதை பேசுறேனே. சரிடி, ஜெனிஃபருக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போச்சே பேபி. காலையில சீக்கிரமா போகணும்டி நாளைக்கு. ஆமா, நாளைக்கா போயிடலாம். மொழிகிரி எதனா கொடுக்கணுமா கையில? பொண்ணு கையில எதனா காசு எதனா கொடுத்துட்டு வரணுமா? அடிப்பொடி பைத்தியக்காரி எந்த காத்துல இருக்கிற? பொண்ணு பார்க்க வர்றதுக்கு இல்லாம மொழி வைப்பாங்க யாருன்னா? அடிப்பொடி நிச்சயதார்த்தத்துக்கு போனா வச்சு எதனா செய்யலாம், இல்ல கல்யாணத்துக்கு தான் செய்யணும். சும்மா பொண்ணு பார்க்க வரதுக்குலாம் உனக்கு செஞ்சு உட்காந்துக்கிறாங்க இரு. ஓ, அப்ப நம்ம எதுவும் செய்ய தேவையில்லையா? போய் பார்த்துட்டு கூட மாட எதனா வேலை செஞ்சுட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியதுதானா? ஆமா, அதத்தான் பண்ணணும். என்னக்கா புதுசா புடவெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருப்பேன், நாளைக்கு ஜிகு ஜிகுன்னு கட்டின்னு போலான்னு எடுத்து வச்சிட்டு இருப்பேன் கரெக்டா? ஜிகு ஜிகுன்னா ஒன்னும் எடுத்து வைக்கலாமா? எப்பயும் போலதான் நான் நார்மலா சாதாரணமா தான் வருவேன் நானு. சரிக்கா, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டேன் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு போன் பண்ணி சொல்லி எனக்கு ஞாபகமா, மறந்துட்டு போறேன். நான் போன் பண்ணி நீ எடுக்கலன்னா நான் ஆடி பண்ணிட்டோம். நான் போன் பண்ணி எடுக்கலன்னு வச்சுக்கீங்க, நேரா வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்து கதவு தட்டி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போங்க. ஆமா, நீ கொடுத்த கொஞ்சம் ஒண்ணு மக்கள் இன்னைக்கு நீங்க வீட்டு தட்டி நான் சொல்லிட்டு போறேன். போவியா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணது எனக்கு நடந்திருக்கு. ஆமாண்டா, கண்டிப்பா நானும் இன்னைக்குதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஜானு, நம்ம லைஃப்ல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கஷ்டமே படக்கூடாது. எப்பவுமே நம்ம ஹாப்பியா இருக்கணும்டா. கண்டிப்பாடி. இனிமே பாரு உன்னை எப்படி நான் பாத்துக்க போறேன்னு நீ பாரு. ஆனாடா, உங்க வீட்டுல நீ சொல்லி சம்மதிக்க வச்சு இந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா இருந்து என்ன மேரேஜ் பண்ணிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடா. நீ ரொம்ப பயந்துட்டே இருந்தேன்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா நீ ரொம்ப தைரியசாலிடா. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, நீ இல்லாம நான் இல்லைன்னு சொல்லிட்டு. என்ன நம்பினியா நீ? இப்ப நம்பு, சரியா? இதுக்கப்புறம் நான் உன்னை நம்பாம நான் இருப்பேனா? இதுக்கப்புறம் நான் முதல் நம்புற ஆளு நீ மட்டும் தான்டா. நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தையே எனக்கு போதும். சரி, நம்ம இப்படியெல்லாம் பேசிட்டே இருக்க போறோமா? ஆமா, பேசிட்டுதான் இருக்கணும். என்ன இந்த பையன் ஆபீஸ்ல இருந்து வந்தான், முகம் கை கால் கழுவிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்குள்ளே படுத்து தூங்கி நிற்கிறான் பாரு. சூடா சூப்பு செஞ்சு குடிப்பாங்கன்னு பார்த்தா சூடு ஆறி போய் தான் குடிக்கிறீங்க. எப்போ பாரு சுட சுட சாப்பிடுங்கன்ற கேட்கறதே கிடையாது. நானும் ரொம்ப நேரம் பாத்துக்கிறேன், வருவான் வருவான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க நல்லா வச்சுட்டு இழுத்து போத்தின்னு தூங்குறான் பத்தியா இவன். ஜானு, ஜானு, டேய் ஏந்திர மேல. ஜானு. அம்மா, நீங்க என்ன பண்றீங்க? ஏய், அத நான் கேட்கணும். உன்னை முகம் கை கால் கழுவிட்டு வாடான்னு சொன்னா இங்க நல்லா தூங்கி நிக்கிற நீ. நான் தான் அதை கேட்கணும். நீ என்ன பண்ற? இவ்வளவு போதோட தூங்குவாங்களா யாருன்னா வீட்டுல? மா, இவ்வளவு நேரம் நான் தூங்கி நான் இல்ல. ஆமா ஆமா, நல்லா கொரட்டை விட்டு தூங்கி இருந்தடா. இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் கனவா? என்னப்பா, என்ன கண்டீங்க கனவுல? பொழுதோட கனவு கண்டீங்களே, என்ன கனவு? என்னதுமா, என்ன கேக்குறீங்க? நீ தான் ஏதோ கனவு கண்டேன்னு சொன்னலப்பா, அதான் கேக்குறேன். என்ன கனவு கண்ட சொல்லு. அது ஒண்ணு இல்லம்மா, நான் தூங்கி இருக்க மாதிரிதான் எனக்கு கனவே வந்துச்சு, வேற ஒண்ணு இல்ல. என்னது, தூங்குற மாதிரி ஒரு கனவா? அட போடா. இந்த சூப்பு குடி, குடிச்சிட்டு வா வெளியே வா. அப்பா நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னுக்குறேன்ப்பா. குடிச்சிட்டு சீக்கிரமா வா வெளியே. திரும்பி படுத்து கனவு காண்றேன் தூங்குறேன் அப்படின்னு சொன்ன டென்ஷன் ஆயிடுவேன், பாத்துக்கோ. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது கடவுளே? இன்னைக்கு என்ன சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் கவலையப்படக்கூடாது, மொத்தத்தை போய் சொல்லணும்.
கடகடன் சூப் குடிச்சிட்டு போறேன் வெளியே. ஏய் ஜானு, எல்லாம் நல்ல விஷயம்தான். ஆடி மாசம் முடிஞ்சு உனக்கும் சோனிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ண போறோம். ஆமாண்டா, சோனி வீட்ல இப்பவே கல்யாண வேலை ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம தானே லேட்டு. என்னங்க, எப்படியும் சாப்பாடு செலவுலாம் நம்மளுக்கு தான் இருக்கும். மண்டபம் பாக்குறது, சாப்பாடு கேண்டீன் ஆள் பாக்குறது, அதெல்லாம் நம்ம இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து வச்சாதாங்க அப்போ ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கடைசி நேரத்துல போய் ஒண்ணு ஒண்ணா தேட வேண்டியதா இருக்குங்க. அதெல்லாம் என் வேலை, அதெல்லாம் நான் கரெக்டா பண்ணிடுவேன். என்னங்க, போன வாரத்துல உங்க ஃப்ரெண்டு கல்யாணம்னு ஒருத்தவங்க கூட்டிட்டு போயிருந்தீங்களே, அங்க சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு பாருங்க. அவங்க கிட்டயே விசாரிங்க. அதே மாதிரியே டெக்கரேஷன் போட்டு இருந்தது, அதெல்லாம் கூட நல்லா இருந்துச்சுங்க. சாப்பாட்டுக்குலாம் அங்க சொல்லிடுறேன்டி. ஆனா எப்படியும் கல்யாணம் சர்ச்சில் தானே நம்ம வைப்போம். அதனால சாப்பாட்டுக்கு அப்புறம் அந்த டெக்கரேஷன் பண்றதுக்குலாம் சொல்லிடுறேன். சரிங்க சரிங்க. ஐ, நம்ம வீட்ல கல்யாண சாப்பாடு சாப்பிட போறேன் நானு. ஜாலி ஜாலி ஜாலி. என்னப்பா, 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? இப்போ நான் பேசணுமா? ஏன்டா, என்ன இருக்குது நீ பேசுறதுக்கு? சரி பேசு. எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம். ஏன்டா, என்ன ரொம்ப அமைதியா பேசின்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஓவரா பேசின்னு இருக்கிற நீ? என்ன உனக்கு பிரச்சனை இப்போ? நானும் பார்த்து நிற்கிறேன், எப்ப பாரு இதையே சொல்லி நிற்க. உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எங்களுக்கு பண்ண தெரியும், புரியுதா? மா, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற உண்மையான காரணமே ஏஞ்சல் தாமா. என்னது, நான் காரணமா? என்ன சொல்றான் இவன்? அண்ணா, நான் என்ன பண்ணேன்? நான் என்ன காரணம் சொல்றேன்? எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? என்னைய சொல்ற நீ? ஆமா ஏஞ்சல், நீ தான் காரணம். ஏய், அவ என்னடா உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்லி கையை பிடிச்சி தடுத்துங்கிறாளடா? அவளை எதுக்கு நீ சொல்ற நீ? சும்மா விளையாடி நிற்காத, நான் உண்மையான காரணத்தை சொல்லுனா. மா, தங்கச்சி இருக்கும்போது யாருன்னா கல்யாணம் பண்ணுவாங்களாமா? அண்ணனுங்க நான் எப்படிமா பண்ண முடியும்? என்னால முடியாது. என் தங்கச்சி கல்யாணம் மட்டும் தான் நான் பண்ணுவேன். எல்லார் வீட்லயும் அப்படிதாம்மா பண்ணுவாங்க. தங்கச்சிக்கு முடிச்சுட்டு தாம்மா அண்ணன் பண்ணணும். அதுக்குள்ளேயே எனக்கு எதுக்குமா நீ இது மாதிரி சொல்லி நிற்க? அதனாலதான் நான் வேணாம் வேணாம்னு சொல்றேன். என் தங்கச்சிக்கு முடிச்ச பிறகுதான் நான் எப்படியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணுவேன். இந்த ஒரு காரணம் தாம்மா. என் தங்கச்சி மேல இருக்கிற பாசம் எனக்கு அதிகம். என் கல்யாணத்தை விட எனக்கு அதுதான் பெருசா தெரியுது. அவளுக்கு நான் முடிச்சுட்டு தான் நான் பண்ணுவேமா. இதுதான் என்னுடைய கடமையும் கூட. என் மேல இவ்ளோ பாசம் வச்சிட்டு இருக்கியா? இது தெரியாம நான் உன்னை திட்டிட்டேனே. நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான்டா. ஆனா முதல்ல உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் அப்புறம் தான்டா நான் ஏஞ்சலுக்கு பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நீ பண்ணிக்கப்பா. பசி தூக்கத்தை மறந்து நீயும் வழி பாசத்தை பொழிஞ்சாயே.